ஹலோ ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ஜெனஃபெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு டைம் பேஸ் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நம்ம இந்த டைம் பேஸ் ஸ்ட்ராட்டஜினா என்ன, எப்படி ஒர்க் ஆகும், அதுவும் மெயினாக கோல்டில் வந்துட்டு இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்றது நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு டைம் பேஸ் ஸ்ட்ராட்டஜினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு செஷனில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் செஷனில் ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது லண்டனாக இருக்கலாம், நியூயார்க்காக இருக்கலாம். பட் நம்ம மெயினாக என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நியூயார்க் செஷனில் செஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு நியூயார்க் செஷனில் நம்ம இந்த ஒரு ட்ரேடை அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அண்ட் டைமிங்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிலேருந்து, அதாவது UTC -5 நியூயார்க் செஷன் படி 8 மணிலேருந்து அந்த ஒரு 10 மணி டைமிங். சரிங்களா? ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட பை சைடு அண்ட் ரீசன்ட் பை சைடு அண்ட் செல் சைடு லிக்விடிட்டியை மார்க் பண்ணோம். என்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில். சரிங்களா? அகைன் நான் சொல்கிறேன், ரீசன்ட் ஹை அண்ட் லோ என்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். சரிங்களா? இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ரீசெண்டாக இருக்கிற ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்டர் 8:30 PM 8 PM நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் லுக்கிங் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் லிக்விடிட்டி ஸ்வீப். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு வெயிட் பண்ணுறோம். அந்த ரீசன்ட் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்வீப்புக்கு வெயிட் பண்ணுறோம். ஒன்ஸ் அந்த 15 மினிட்ஸில் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டைம் ஃப்ரேம் என்னவா இருக்கும்னா இந்த ஒரு 1 மினிட்டாக இருக்கும். சரிங்களா? 1 மினிட்ல வி ஆர் லுக்கிங் ஃபார் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சரிங்களா? இப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் 2 விதமாக நீங்கள் என்ட்ரி போடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா IFEGயில் என்ட்ரி போடலாம். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போடலாம். இது கில் ஜோனுங்கிறனால ஒரு சில என்ட்ரி வந்துட்டு மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நம்ம ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறதுனால ஒரு சில என்ட்ரிகள் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இது வந்துட்டு டைம் பேஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம டெய்லியும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த 8 PMங்கிறது நீங்கள் சம்திங் நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஒரு 8 PM மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமா? சரிங்களா? அப்படின்னா கிடையாது. இந்த ஒரு 9 PMமும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 8 PMல உங்களுக்கு எந்த விதமான லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 9 PMக்கு மேலே இருக்கிற ஹை அண்ட் லோ, இப்போ இதுதான் ரீசன்ட் ஹை அண்ட் லோ. ஆஃப்டர் 9 PM வி ஆர் லுக்கிங் ஃபார் அ லிக்விடிட்டி ஸ்வீப். சரிங்களா? லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் 1 மினிட்ல நம்மளோட கேரக்டர் சேஞ்ச் பார்த்துட்டு ஆர்டர் பிளாக்ல ஆர்எல்ஸ் IFEGயில் நம்ம என்ன பண்ணுறோம் என்ட்ரி போட்டு மினிமம் 1:3 தான் மெயின்டைன் பண்ண போகிறோம் ரிஸ்க் ரிவார்ட். சரிங்களா? 1:3 ஆர் 2. சரிங்களா? 1:3 ஆர் 2 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன சொன்னேன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 8 PMல எந்த ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பும் நடக்கலை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 9 PM ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, அதாவது 21. இந்த டைமிங்கில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வி ஆர் லுக்கிங் ஃபார் லிக்விடிட்டி ஸ்வீப் அண்ட் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி வந்துட்டு ஆர்டர் பிளாக்ல ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறோம். சிம்பிள் தான். சரிங்களா? நான் அகெயின் இன்னொரு வாட்டி ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? 8 PMலோட இருக்கிற ஹை அண்ட் லோ ஆஃப்டர் த 8 PM வி ஆர் லுக்கிங் ஃபார் அ லிக்விடிட்டி ஸ்வீப். சரிங்களா? லோவாக இருந்தால் இந்த ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் 1 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி டார்கெட் 1:2 3 மேக்ஸிமம். சரிங்களா? அதை தான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன், லுக்கிங் ஃபார் சோச் இன் பாயிண்ட். சரிங்களா? இது சார்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ரீசன்ட் புல் பேக்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹை அண்ட் லோ. சரிங்களா? இந்த லோவில் மார்க் என்ன பண்ணுது இந்த டைமிங்கை பார்த்தீங்கன்னா 8 PM. சரிங்களா? 8 PM மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா இந்த ரீசன்ட் புல் பேக்கோட லோவை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது வைலேட் பண்ணியிருக்குது. சரிங்களா? ஒரு பிக்கு மட்டும் வச்சுட்டு அரல்ஸ் பாடி க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம்னா நமக்கு என்ன வேணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும். அப்போ இந்த ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம 1 மினிட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். சரிங்களா? 1 மினிட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் என்னவா இருக்கணும், ஏன்னா ட்ரெண்டும் ரொம்ப முக்கியம். பை சைடு இருந்தால் தான் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்துட்டு நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ட்ரெண்டும் முக்கியம். ஒரு பை சைடு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்டு வந்துட்டு புல்லிஷாகவும் இருக்கணும். சரிங்களா? அண்ட் 1 மினிட்ல, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல 1 மினிட்ல நமக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் க்ளீனாக இருந்திருக்குது அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் இருந்திருக்குது. நான் என்ன சொன்னேன்னா ஒன்று இந்த IFEGயில் நம்மளோட என்ட்ரி, இந்த ஒரு FEG மார்க்கெட் ஃபெயில் பண்ணியிருக்குது. இங்கே நம்மளோட என்ட்ரி இல்லைன்னா நம்ம எங்கே என்ட்ரி போடலாம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை நம்ம என்ட்ரியாக வச்சுக்கலாம். சரிங்களா? டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1:3
சாலிடாக ரீச் ஆகிருக்குது. சரிங்களா, நம்ம 1:3 2 நம்ம தாராளமாக ஏம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அகெயின் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தெளிவாக இருக்கும். இது வந்து டெய்லியும் ஒர்க் ஆகும். சரிங்களா, அதாவது ப்ராபபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க. பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒன்ஸ் சிம்பிள் தான். இந்த ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 8 PM நம்ம என்ன பண்ணோம், ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக வெயிட் பண்ணுறோம். அண்ட் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எம்எஸ்எஸ் ஆர் சிஹெச்ஓசிஹெச்னு சொல்லுவோம். ஒன்ஸ் சிஹெச்ஓசிஹெச் நடந்ததுக்கப்புறம் அந்த ஆர்டர் பிளாக்ல நம்மளோட என்ட்ரி ஆர்எல்ஸ் ஐஎஃப்இஜியில் நம்மளோட என்ட்ரி. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ 15 minutes டைம் ஃப்ரேமில் நம்மளோட ரீசன்ட் ஹை அண்ட் லோ, ரீசன்ட் ஹையை இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் லோ, இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த பார்த்தீங்கன்னா 8 PM என்ன பண்ணிடுது, ஒரு விக்கு மட்டும் வச்சு மார்க்கெட் தூக்கிட்டு ஏன்னா ஸ்வீப் நடக்கணும்ல. ஸோ அந்த ஸ்வீப் நடந்திருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, பர்டிகுலர் பிளேஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, we are லுக்கிங் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் ஸ்வீப் நடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 1 minute சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறோம். சரிங்களா, அப்போ 1 minute சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னது, we are லுக்கிங் ஃபார் ஸ்வீப்பு அண்ட் ஐஎஃப்இஜியில் நம்மளோட என்ட்ரி. நான் இது யோசிக்கலாம் ப்ரோ, இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரே நடக்கலன்னா நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மெயினாக ஐசிடி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எஃப்இஜி வந்துட்டு ஃபெயில் ஆகுதான்னு பார்ப்பாங்க. சரிங்களா, நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ, அப்போ நாங்களும் இந்த மாதிரி எடுக்கலாமானா கிடையாது. இது வந்துட்டு ஒரு ஒன்லி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர். மார்க்கெட்டை ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணிக்கலாம், ஏன்னா மார்க்கெட்டில் ரொம்ப லாங் டேர்மாக சர்வே பண்ணிருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டெக்னிக் தெரியும். ஏன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ஐஎஃப்இஜி மார்க்கெட் ஒரு எஃப்இஜியை வந்துட்டு ஃபெயில் பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு ஐஎஃப்இஜியில் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு சாலிடாக 1:2 3 வரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டார்கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அகெயின் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லண்டன் அதாவது நம்மளோட நியூயார்க்கில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நியூயார்க் செஷன் UTC -5 8 PM நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். ஏன்னா 8 PMக்கு பிஃபோர் இருக்கிற ஹை அண்ட் லோவும் மார்க் பண்ணுறோம். சரிங்களா, அண்ட் லுக்கிங் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அண்ட் ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் சாலிடாக 1:2 3 வரையும் ரிஸ்க் ரிவார்ட் நம்ம வைக்கிறோம். சரிங்களா, ஸோ இன்றைக்கி நடந்த சார்ட்லேயும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுது, ஒன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த 8 PM. சரிங்களா, ஸோ 8 PM என்ன பண்ணிடுது அப்படின்னா, ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க 8 PM இந்த ஒரு லோவாக மார்க்கெட் என்ன பண்ணிடுது, ஸ்வீப் பண்ணிடுது. சரிங்களா, ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கான ப்ராப்பர்ட்டி செட்டப்பை நம்ம பார்க்குறோம் 1 minute. சரிங்களா, 1 minute நமக்கான செட்டப்ஸை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதுவும் ஸ்வீப்பு தான். இங்கே இருக்கிற லிக்விடிட்டியும் மார்க்கெட் எடுத்துருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கன்ஃபர்மேஷனுக்காக சிஹெச்ஓசிஹெச் அந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ஸோ சிஹெச்ஓசிஹெச்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஐஎஃப்இஜி ஃபெயில் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக என்ட்ரி போடலாம். இந்த ஒன்ஸ் ஐஎஃப்இஜி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற ஹையில் நம்மளோட என்ட்ரி. சரிங்களா, அண்ட் டார்கெட்டிங் பார்த்தீங்கன்னா 1:2 3 வரையும் நீங்கள் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ நம்மளோட என்ட்ரி 1:2 வரையும் மார்க்கெட்டு போயிருக்குது இந்த இடத்துல பர்டிகுலராக. சரிங்களா, ஸோ இது வந்து டெய்லியும் ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் நமக்கான விஷயங்கிறது அங்கே தெரியும் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதான்னு. இது இன்றைக்கி நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நடந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாலிடாக அந்த இடத்துல ஒரு ஈக்குவல் லோவை மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்கோம். சரிங்களா, இங்கே இருக்கிற லோவை மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல, ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நடந்தது. சரிங்களா, தேர்ஸ்டே வெனஸ்டே நடந்தது. ஸோ இங்கே இருக்கிற லோவை மார்க்கெட் கலெக்ட் பண்ணோம் கரெக்டாக 9 மணி 8 மணிக்கெலாம். சரிங்களா, ஸோ ஹை எதனா டார்கெட் பண்ணி 1:2 வரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிஸ்கியோட மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அகெயின் இந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா, ஏன்னா இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இது ஈஸியாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, ஜஸ்ட் நீங்கள் நியூயார்க்கில் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 10 ட்ரேட் எடுத்தால் தான் எத்தனை ட்ரேடு வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக டிபி ஹிட்டாக இருக்குதுன்னு தெரியும். சரிங்களா, ஸோ இதில் நம்ம ட்ரேடு பார்த்தோம். அண்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எங்கே பார்க்கலாம் நம்ம, இது ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல நமக்கு ஒரு 8 மணி. நெக்ஸ்ட் அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் 8 PMக்கு போகிறோம். ஸோ 8 PMனு பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு இடத்துல சரிங்களா. இங்க என்ன பண்ணிருக்கலாம், அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 8 PM உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், 9 PMக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், 8 PM ஒரு ஹையஸ்ட் ஸ்பீட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி போட்டுக்கலாம். இந்த ஒரு லோல எல்டிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கும் சரிங்களா. 9 PM இருக்கட்டும், 8 PMல உங்களுக்கு லிக்விட் ஸ்வீப் இல்லை அப்படின்னா நீங்கள் 9 PM கேண்டில் எடுத்துக்கலாம். இங்கே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, லோவாக எடுத்துருக்குது. ஸோ இங்கே என்னன்னா நீங்கள் யோசிக்கலாம், இங்கே கரெக்டாக 9 மணி கேண்டில் வந்துட்டு லோவாக எடுத்துருக்குது, இந்த இடத்துல என்ட்ரி போடலாமான்னா போகலாம். பட் ப்ராப்பராக போகணும், ஏன்னா மார்க்கெட் ஓவராலாக டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல எஸ்எல் வாங்குறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது, ஏன்னா மெயினாக ட்ரெண்டு முக்கியம் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இங்கே சரிங்களா. ஸோ இது மார்க்கெட்டு அகெயின் இங்கே இருக்கிற லிக்விடிட்டி, இந்த இடத்துல எந்த விதமான லிக்விடிட்டி ஸ்வீப்பும் நடக்கலை. ஸோ 9 PM கேண்டில் எந்த விதமான, அதாவது ஸ்வீப்பு நடக்கலைன்னா அன்னைக்கான என்ட்ரி நமக்கு கிடையாது சரிங்களா. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் இந்த வீடியோவை பாருங்கள், டைம் பை ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு செஷனில் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே போதுமானது தான். ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுல இது சூப்பரான என்ட்ரி மாடலு. ஒன்லி நியூ இயர் செஷனில் தான் எடுக்க போகிறீங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 8 to 10 PM சரிங்களா. 8 PMல உங்களுக்கு எந்த விதமான லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கலை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 9 PM போய்க்கோங்க. ஸோ அங்கே எதனா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும். ஸோ அதை நீங்கள் லைக் எப்படின்னா ஒரு டார்கெட் வந்துட்டு 1:2 3 வரையும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அங்கேயும் நிறைய அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ ஃப்ரீ கிளாஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டெலகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.